Hey guys, இந்த வீடியோவில் பெஸ்ட் 150cc ல இருந்து 160cc பைக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 6 160 ல இருந்து 150cc பைக்ஸும் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியான பைக்காக இருக்கும். அண்டர் 1,50,000 இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பைக்ஸும் இருக்கும். ஆனால் ஒரு 150cc இல்லாட்டி 160cc பைக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த 6 பைக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 6 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N160. பஜாஜோட பெஸ்ட் 160cc பைக் அப்படின்னா நான் கண்டிப்பாக N160 அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா இந்த பைக்கோட டிசைன் யூனிக்காக இருக்குங்க. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், ரைடிங் எக்னாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் டிராஃபிக்கில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது இந்த N160 நிறையவே இருக்குது. 1,23,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்க்கும்போது 16 ஹார்ஸ் பவரும் 14.6 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் 5-speed கியர் பாக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இனிஷியல் பிக்கப் மைலேஜுமே நல்லாயிருக்கும். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 42 km/h மைலேஜும் டாப் ஸ்பீட் 120 km/h தாராளமாக போக முடியும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் அதுவும் உங்களுக்கு ஒரு பஜாஜ் கிட்ட இருந்து டியூவல் சேனல் ABS கிடைக்கிறதே வந்து ரொம்பவே கஷ்டம். இந்த பைக்கில் டியூவல் சேனல் ABSும் கொடுத்துருக்காங்க. வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்குது. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 31 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டியான அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் இருக்குது. 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர், LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் போர்ட்டும் இந்த பைக்கில் இருக்குது. வைல் டிரைவிங் நீங்கள் இந்த பைக்கில் சார்ஜும் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 4-valve இன்ஜினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,24,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஎஸ் பைக்ஸ், அதுவும் அப்பாச்சி பைக்ஸ் அப்படின்னாலே ஹைட் ஒரு பிரச்சனையாக இருக்காதுங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்டரான ரைடராக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப டாலான ரைடராக இருந்தாலும் சரி, ஸோ அப்பாச்சி மாடல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 1,24,000 பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 159cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 17 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 km/h. டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 115 km/h தாராளமாக இந்த பைக்கெல்லாம் போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS யூஸ் பண்ணியிருக்காங்க. வைடான ரேடியல் டயர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 17 inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்குது. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 145 kg பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து இருக்குது. இந்த பைக்கில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜின். இந்த பைக் இப்போ ரீசெண்டாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. 3 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 வேரியண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. டியூவல் சேனல் ABS இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜினில் கிடையாது. 1,28,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட் மாடலில் மட்டும் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163cc ஆயில் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 17 ஹார்ஸ் பவரும் 15 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 45 50 km/h மைலேஜும், டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 km/h தாராளமாக போக முடியும். பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. 17 inch அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் செட்டப் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான சஸ்பென்ஷன் தான் இருக்குது. 37 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது
144 கிலோகிராம் வெயிட்டும் 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ரிமைண்டர், ஏபிஎஸ், அதுக்கப்புறம் ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரெவல்ஸும் இருக்குது. கண்டிப்பாக ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வ் இன்ஜின் டெஃபினட்டாக பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நாலாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS 160ங்க. ஸோ NS மாடல் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்தியாவில் நம்பர் 1 நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராகவே பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS 160 வந்து இருக்குது. இந்த NS 160 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா NS 200ஓட சேம் டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஜினில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. 1,37,000 ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. NS 160 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 160cc ஆயில் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ NS 200 லிக்விட் கூலிங்கில் இருக்குது. NS 160 ஆயில் கூல்டில் வந்து கொடுத்துருக்காங்க. 17.2 ஹார்ஸ் பவரும் 14.6 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 120 km/h டாப் ஸ்பீடும் 42 km/லிட்டர் வந்து மைலேஜும் கொடுக்க முடியும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 152 கிலோகிராம் வந்து ஓவரால் வெயிட்டும் இருக்குது. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் ஹெட் லேம்ப் இருக்குது. டெய்ல் லைட் மட்டும் தான் இண்டிகேட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. டெய்ல் லைட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் தான் இருக்குது. கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக் பஜாஜோட பல்சர் NS 160 நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா யமஹாவோட FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல். இந்த FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 1,30,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபேமிலி செக்மெண்ட் பைக், அதுவும் Yamaha கிட்ட இருந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு 150cc நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 149cc ஏர் கோல்டு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள்ஸ் 2 வால்வ் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12.4 ஹார்ஸ் பவரும் 13.3 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 km/லிட்டரும் டாப் ஸ்பீட் 115 km/h தாராளமாக போக முடியும். பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் அவைலபிளாக இருக்குது. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் ரியரில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக எல்லாமே இருக்குது. லைட்டிங் செக்ஷனுமே உங்களுக்கு எல்இடியில் இண்டிகேட்டர்ஸ்லேருந்து ஹெட் லேம்ப் வரைக்கும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட SP 160ங்க. ஹோண்டா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பைக் தான் SP 160. SP 125ஓட டிசைனும் யூனிகார்ன் 160ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்மில் இருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 1,18,000 பேஸ் மாடலும் 1,22,000 பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 162cc ஏர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 13.2 ஹார்ஸ் பவரும் 14.5 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 50 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 115 km/h தாராளமாக டாப் ஸ்பீட் வந்து போக முடியும். SP 125 பிடிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக SP 160 கண்டிப்பாக பிடிக்கும். சிங்கிள் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் அவைலபிளாக இருக்குது. 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 139 kg வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா கிராப் ரேல்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்டார்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் ஹசார்ட் வார்னிங் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஹோண்டாவோட SP 160 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னா யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2ங்க. ஸோ இந்த பைக் மட்டும்தான் நம்மளுடைய லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கும் மேலே ப்ரைஸ் போகக்கூடிய ஒரு பைக். இந்த பைக் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் 2,05,000 வரைக்கும் போகுது. எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,72,000 இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் 1 நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் MT-15 அப்படின்னு தான் சொல்லணும். 155cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் தான். அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், அதுக்கப்புறம் யூஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், டியூவல் சேனல் ABS, அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜுமே 45 km/h மைலேஜுமே கொடுக்கும். ஒரு பெஸ்ட்டான ரொம்பவே தாறுமாறான டிசைனில் ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளான பைக் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2 நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய 150cc-லேருந்து 160cc-க்குள்ள பெஸ்ட்டான பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு 7 பைக் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த 7 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி